Good evening, student. Today we will see the current affairs analysis dated 20th August 2020. First news: jurisdictional conflict between Delhi Lieutenant Governor kum CM irukodiya conflict. So 2018 la Supreme Court adukana ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. யூ பீப்புள் நோ தட். ஸோ லைக் டெல்லியோட லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து ஒர்க் பண்ணுறது ஏட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை கேட்டு தான் செயல்படணும் அப்படின்றது. தேர் ஆர் 2 articles, தட் இஸ் 239 அண்ட் தென் 239AA. 239Aன்றது ஃபார் புதுச்சேரி, லைக் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் உள்ள புதுச்சேரிக்கு. 239AA வந்து AA, தட் இஸ் ஃபார் டெல்லி. ஸோ ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, புதுச்சேரியை கம்பேர் பண்ணும்போது டெல்லி ஹேஸ் மோர் அத்தாரிட்டி. லெஃப்டினன்ட் கவர்னருக்கு பவர் அதிகம், லைக் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். பட் ரெண்டு பேருமே ஏட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் கேட்கணும். பட் கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகும்போது the matters have to be referred to the president for Delhi, not for புதுச்சேரி. சரியா? ஸோ ஏன் இந்த கான்ஃப்ளிக்ட் உருவாது அப்படின்னா, இந்த ரெண்டு ஆர்டிக்கிளில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் 299AA-க்கும் 239AA-க்கும் 239 இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் இங்கே கான்ஃப்ளிக்ட்ஸ் உருவாகிறது மெயின் காரணமாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் மென்ஷன். ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, டெல்லியோட அந்த லைக் COVID-19 ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி there is a riot happened இல்லையா, more than 6 people died. அதுக்கான ஒரு விசாரணை அமைக்கிறதுக்காக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி டெல்லி கவர்மெண்ட். யூனியன் டெரிட்டரி அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருன்னா லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் டெல்லி. அவர் அப்பாயிண்ட் பண்ணலை. அதுக்கு பதிலாக டெல்லி போலீஸ் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரும். அப்போ அவங்க ரெக்கமெண்ட் பண்ண பர்சன்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டஸ்ஸில் அங்கே உருவாயிருச்சு. தட்ஸ் த ரீசன். ஸோ இது வந்து இட் இஸ் அகேன்ஸ்ட் த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது தான் அவங்களோட கான்ஃப்ளிக்ட். லீகல் கான்ட்ரவர்சி எடுத்திங்கன்னா 239 அண்ட் 239AA-க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஹவவர் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி ஹெல்ட் தட் 239AA வந்து லைக் ஏட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி லைக் council of ministers, because they are elected, purely elected people. So elected people இருக்கும்போது பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறது தான் எக்ஸிக்யூட்டிவ் கேட்கணும் அப்படின்றது தான் இவங்களோட வாதமாக இருக்குது. ஹைலைட்ஸ் ஆஃப் தி 2018 ஜட்ஜ்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் போலீஸ், லேண்ட், பப்ளிக் ஆர்டர் இதை தவிர சட்டம் ஏற்றக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். இதில் நார்மலாக நீங்கள் புதுச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் எல்லா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருக்கக்கூடிய விஷயங்களில் சட்டம் ஏற்றக்கூடிய அத்தாரிட்டி டு தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சென்ட்ரலுக்கு வந்து போலீஸில் எல்லாம் அத்தாரிட்டி கிடையாது டெல்லியில் இருக்கிற மாதிரி. புதுச்சேரிக்கு லெஸ் கண்ட்ரோல். ஆனால் டெல்லி இந்த நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டதில் இந்த 239 சப்கிளாஸ் தட் இஸ் அமெண்டட் AA பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, லேண்ட் இந்த கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் சரி ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லையும் சட்டம் ஏற்றக்கூடிய அத்தாரிட்டி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இருக்குது, ஆஸ் வெல் அஸ் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால் புரியுதில்ல, யூனியன் டெரிட்டரியோட லெஜிஸ்லேச்சர் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் தென் ஃபார் தி பார்லிமெண்ட் ஆல்சோ ஹேவிங் த அத்தாரிட்டி, அவங்களுக்கு ரெண்டுலேயுமே அத்தாரிட்டி இருக்குது. அப்படின்றப்போ போலீஸ், லேண்டு அப்புறம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸில் மட்டும்தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியாது. மற்றபடி லைக் அத்தாரிட்டி ஃபுல்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி, சாரி யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது அப்படின்றது தான். ஸோ இதுதான் அங்கே டசில்ஸ் உருவாகிறது மெயின் காரணம். லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து ஏட் அண்ட் அட்வைஸை கேட்டு தான் செயல்படணும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டோட வாதமாக இருந்துச்சு. பட் இட் வாஸ் ரிஜெக்டட். அது நிறைய இடங்களில் அது ப்ராப்பராக இல்லை. பிகாஸ் கவர்னர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றப்போ ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் ப்ராப்ளம். சரியா? தென் Lieutenant Governor cannot refer every matter to the President. நான் உங்களுக்கு சொன்ன 239AA subclass 4 like class 4 கேட்டகரியில் லைக் என்ன வருது அப்படின்னா, the matters referring to the லைக் கவர்னர் கிட்ட ரெஃபர் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. லைக் ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது அப்படின்றப்போ the matters have to be லைக் கேன் பி ரெஃபர்ட் டு தி பிரசிடென்ட். கான்ஃப்ளிக்ட் உருவாகும்போது, ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும்போது, அதனால எல்லா மேட்டர்ஸ் கிடையாது, எவ்ரி மேட்டர்ஸ் கிடையாது. கான்ஃப்ளிக்ட் உருவாகக்கூடிய, டசில் உருவாகக்கூடிய, டிஃபரன்ஸ் உருவாகக்கூடிய ஒப்பீனியன் கேட்கறதுக்கு மட்டும் லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம். இப்போ எல்லா மேட்டர்ஸையும் வந்து லெஃப்டினன்ட் கவர்னருக்கு ரெஃபர் பண்ணுறதுனால இந்த கான்ஃப்ளிக்ட் உருவாகுது அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட
விஷயமா இருக்குது. லிமிட்டட் ரெஃபரன்சஸ் டு பி மேட். பிரசிடென்ட் கிட்ட ரெஃபர் பண்ணுறதுன்றது ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் கேசஸ் தான் பண்ணணும். எல்லாத்தையும் போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட ரெஃபர் பண்ணுறதுனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் உருவாகுது. ஸோ அன்ரிசால்வ்ட் ஏரியாஸ் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் ஓவர்லேப் ஆகுறது. போலீஸ், பப்ளிக் ஆர்டர், லேண்ட் வந்து யார் தெளிவாக சட்டம் ஏற்றணும், யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லை அப்படின்றது. இதனால தான் இங்கே ப்ராப்ளம்ஸ் அதிகமாக உருவாகுது. ஸோ யூஎஸில் இருக்கக்கூடிய மாடலை நம்ம பயன்படுத்தலாம். தட் இஸ் வாஷிங்டன் டிசி மாடல். வாஷிங்டன் மாகாணத்துக்கு தனி அட்டானமஸ் கொடுத்துருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்க. தனி அட்டானமஸ் அண்ட் பவர் வாஸ் கிவன். அதே மாதிரி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் அவங்களுக்கு தனி அத்தாரிட்டி கொடுத்தாரு. எதில் சட்டம் ஏற்றணும் அப்படின்ற ப்ராப்பரான ஒரு செப்பரேஷன் இஸ் தேர். வாஷிங்டன் அண்ட் தென் ட்ரம்ப் பிரசிடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஆனால் இங்கே அதே மாதிரி பண்ணப்படலாம் அப்படின்றது ஹார்மோனியஸ் ஃபங்க்ஷனிங். லைக் என்ன சொல்கிறது, ரெண்டு பேருமே சேர்ந்து மக்களோட நலனுக்காக லைக் பீஸ்ஃபுல்லாக அந்த லைக் டசில்ஸ் அதிகமாக உருவாகாமல் பீஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது, ஈகோ எல்லாத்தையும் மாற்றிட்டு. சரியா? தட் இஸ் ஆல்சோ ரெக்கமெண்டேஷன். தென் செகண்ட் நியூஸ் வந்து மைக்ரோபிளாஸ்டிக் பொல்யூஷன் இன் அட்லாண்டிக் ஓஷன்ஸ். நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு தான் இருக்கும். நேச்சர் கம்யூனிகேஷன்ஸ் அவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பொறுத்தவரை அட்லாண்டிக் ஓஷன் கண்டென்ஸ் 12 to 21 மில்லியன் டன்ஸ் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து குமிஞ்சிருக்கிறத சொல்லப்படுது. 10 times ஹையர் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் அடிப்படையில். அதில் மெயினாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எடுத்துனா பாலிஎத்திலின், பாலிப்ரோபிலின் அண்ட் பாலிஸ்டெரைன் அப்படின்றது கிட்டத்தட்ட சஸ்பெண்டட் இன் டாப் 200 meters ஆஃப் த ஓஷன். இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே பேக்கேஜிங்கில் வரக்கூடிய பிளாஸ்டிக்ஸ். இதில் இருந்தால் அவங்களுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக இருக்கும். 1950 2015 வரைக்கும் இந்த 65 yearsல கிட்டத்தட்ட அட்லாண்டிக் ஓஷனில் குமிஞ்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸோட மதிப்பு மட்டுமே 0.3 0.8%. குளோபல் பிளாஸ்டிக் வேஸ்ட்டில் 0.3 and 0.2 0.8% வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மீட், ஃபிஷ், இதில் எல்லாமே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் WHO நமக்கு அதனால எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். உங்களுக்கு தெரியும் WHOட ஸ்லோ ஸ்லாக்னஸ் இன் தி COVID-19. ஸோ பி கேர்ஃபுல் வைல் யூசிங் பிகாஸ் தீஸ் பிளாஸ்டிக்ஸ் ஆர் கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ். கேன்சர் நோய்கள் அதிகமாக பரப்பக்கூடியது. நம்ம மினரல் வாட்டர் அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்ஸ்லேயே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆகுது. ஸோ அவாய்ட் பிளாஸ்டிக் பாட்டில், பெட் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறது, அது மாதிரி வேறு பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணுறது, ரொம்ப ஹீட்டான கவர்ஸில் நீங்கள் ஃபுட் பேக்கேஜஸ் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. பிகாஸ் சேஃப்கார்டிங் யுவர் ஹெல்த் ஃபார் த பர்பஸ். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 millimeters ரொம்ப கம்மியான லைக் லெந்தில் உள்ளது. ஸோ இட் வில் கன்சியூம்டு. ஃபிஷ் எடுத்துக்கிட்டு இப்போ கடலில் அதிகமாக இருக்குன்னா ஃபிஷ் எடுத்துக்கும், சூ பிளாங்டன் எடுத்துக்கும். சூ பிளாங்டன் அதிகமாக எடுத்துன்னா லார்ஜ் ஃபிஷ்ஷஸ் வில் கேப்சர். ஸோ அந்த லார்ஜ் ஃபிஷ்ஷஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த லார்ஜ் ஃபிஷ்ஷஸை வாங்கி சாப்பிட்றீங்க. இட் வில் கன்சியூம்ட் பை யூ பீப்புள். புரிஞ்சுதா? ஸோ இப்படியே கண்டினியூஸாக என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து ஃபுட் செயினுக்குள்ளே என்டர் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபுட் செயின் அப்படியே கண்டினியூ ஆகும்போது எவ்ரி லைக் ஹியூமன் பீயிங்ஸும் சரி, மேமல்ஸும் சரி, அனிமல்ஸும் சரி, எவ்ரி ஒன் வில் கெட் அஃபெக்டட் பை திஸ் பிளாஸ்டிக்ஸ். அது தவிர்க்கிறதுக்கு வழிகள் இருக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா வெரி லெஸ். பிளாஸ்டிக்ஸை மொத்தமாக எராடிகேட் பண்ணுறது தான் சொல்யூஷன். நம்ம 2050 we have to reduce the plastics. அதுக்கு நம்ம இந்தியா லெவல்லையும் we having the targets. Plastic pollution especially harmful for both humans சரி animals சரி harmfulனு சொன்னேன். Then India's plastic waste crisis எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 2016 we made a management rules, plastic management rule. அதில் producer எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என்னது? ப்ரொடியூசர்ஸ் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கணும் திஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். அப்புறம் ரீசைக்கிள் பண்ணுறது, அதிகமான பிளாஸ்டிக்ஸை உருவாக்காமல், ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக உருவாக்காமல் ரீசைக்கிள் அண்ட் ரீயூசபிள் பண்ணக்கூடியது. லைக் அது மாதிரி அதை எரிக்கிறதுனால வரக்கூடிய புகைகள், இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ லைக் கன்சர்வேஷன் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா பேண்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் சாலிட் பிளாஸ்டிக் ஃப்ரம் அவுட் சைட். நம்ம இம்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அண்ட் எலிமினேட்டிங், வி ஹேவிங் த டார்கெட் டு எலிமினேட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் பை 2022. வேர்ல்டு கண்ட்ரீஸும் டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம இந்தியன் ஓஷனில் கலக்கக்கூடிய லைக் ஓஷன்ஸில் எல்லாம் பிளாஸ்டிக்ஸ் எங்கேருந்து போகுதுன்னா ரிவர்ஸில் ட்ரைனேஜ் மூலமாக போகக்கூடியது. ஸோ பிளாஸ்டிக்ஸ் இஸ் ஆல்சோ ஹார்ம்ஃபுல் ஃபார் தி ட்ரைனேஜ், பிளாக் பண்ணுறது. ஸோ ஃப்ளட்டிங் அதிகமாகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் மாதிரி இம்பேக்ட் ஆன் ஹியூமன் பீங்ஸ். 2019 UPSC கேட்ட கொஸ்டின்ஸ் இது. மைக்ரோபீட்ஸை பற்றி கேட்டால் லைக் சிம்பிள் கொஸ்டின், மைக்ரோபீட்ஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்.
சரி, அது கடலில் அதிகமாக மைக்ரோ பீட்ஸ்னு தான் சொல்லுவாங்க, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். அந்த பீட்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்கிறதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள். ஸோ இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் தி ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின். தென் தேர்ட் வந்து நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. நேற்றுக்கு நடந்த யூனியன் கேபினெட்டில் பிரைம் மினிஸ்டர் தலைமையில் நடந்த யூனியன் கேபினெட் தி டிசைடட் டு கிரியேட் அ நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. நான் இதுக்கான டிராஃப்டிங் பண்ணப்பட்டவே நான் உங்களுக்கு லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தேன். ஆல் ஓவர் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் உருவாக்க போகிறாங்க. தட் இஸ் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், சாரி கரெக்ட், காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அது உருவாக்க போகிறாங்க. குரூப் பி சி கேட்டகரியில் இருக்கக்கூடிய எக்ஸாம், நாட் குரூப் ஏ. குரூப் ஏன்னா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிஸ் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே குரூப் 1 கேட்டகரியில் வரக்கூடியது. ஸ்டேட் எக்ஸாமினேஷன் வில் நாட் கம் அண்டர் திஸ். சரியா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய லைக் எஸ்எஸ்பி நடத்தக்கூடிய எக்ஸாம், லைக் அப்புறம் ஐபிபிஎஸ் நடத்தக்கூடிய குரூப் சி குரூப் பி கேட்டகரியில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்போ காமன் என்ட்ரன்ஸ் வைக்க போகிறாங்க, காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அது வந்து வருஷத்தில் 2 வாட்டி நடக்கும். அந்த 2 வாட்டியில் நீங்கள் ஒரு வாட்டி எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா 3 years வேலிடிட்டி வில் பி தேர் ஃபார் அப்பியரிங் ஃபார் மே. அப்புறம் Tier 1 Tier 2 எக்ஸாம்ஸ், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் நார்மலாக அந்தந்த போர்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா நிறைய பீப்புள் இதில் அப்பியர் ஆகுறாங்க இந்த எக்ஸாம்ஸில். கிட்டத்தட்ட 12 lakh 1.25 lakh ஜாப்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 crore அப்ளிகன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஜாபுக்கும் தனித்தனியான பே பண்ணணும், 500,000 அப்படின்றப்போ. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் பர்டன் ஃபார் தி பீப்புள், யங்ஸ்டர்ஸ் ஜாப் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அதனால் நிறைய பேர் அந்த எக்ஸாம்ஸில் கலந்துக்கிறது கிடையாது. ஸோ அவங்கள ஊக்குவிக்கிற விதமாக காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் அ வெல்கம்டு ஒன். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் திருப்பி கிளியர் பண்ணலை, திருப்பி எழுத தேவை கிடையாது. ஸோ ஒன்ஸ் யூ ஆர் கிளியர்ட் 3 years அது வேலிடிட்டி இருக்கும். அப்புறம் மெயின்ஸ் வந்து தனியாக எழுதணும், அந்தந்த போர்டு நடத்தும். இப்போ எஸ்எஸ்பி நடத்தக்கூடிய லைக் ஸ்டேட் செலெக்ஷன் கமிஷன், சாரி சர்வீஸ் எஸ்எஸ்சி, அவங்க நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து த ப்ரிலிமினரி வில் பி கண்டக்டட் பை திஸ் சிஇடி. அதுக்கு பிறகு மெயின் எக்ஸாமினேஷன் ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், மெயின் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் பை தி போர்டு. சரியா, அதனால் எஸ்எஸ்சி வந்து போகணுன்னெலாம் கிடையாது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்புறம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்க வந்து மெயின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுலாம் அவங்கள தான் இருக்கும். சரியா, தென் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்டு ட்வைஸ் a year, 12th பாஸ் லெவல்லேருந்து 10th பாஸ் கிராஜுவேட் லெவல் வரைக்கும் இதை கண்டக்ட் பண்ணால். இது வரைக்கும் இங்கிலீஷ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னா இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தியில் நடத்துவாங்க. எஸ்எஸ்பி அதை சில எக்ஸாம்ஸ் மட்டும் ரீஜனல் லாங்குவேஜில் நடத்துகிறாங்க, பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில். இப்போது இந்த சிஇடியை பொறுத்த வரைக்கும் எவ்ரி லைக் 12 மேஜர் இந்தியன் லாங்குவேஜஸில் வரும். அஃபிஷியல் லாங்குவேஜ், மெயின் லாங்குவேஜ் அப்படின்னு தமிழ்நாடுனா தமிழ் லாங்குவேஜஸ் கண்டிப்பாக இருக்கும் 12 மேஜர் லாங்குவேஜஸில். ஸோ இட் இஸ் ஆல்சோ வெல்கம்டு ஒன். ஸோ நிறைய ரூரல் பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குரூப் பி அண்ட் குரூப் சி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் டெக்னிக்கல் போஸ்டர்ஸ் ஒன்லி. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட 1500 crore என்னமோ இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து அப்பர் லிமிட் வந்து ஏஜ் தான், நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் எல்லாம் கிடையாது. ஏஜ் லிமிட் வில் பி தேர். எஸ்சி எஸ்டி பீப்புள் ஓபிசி பீப்புளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், ஆனால் அட்டம்ஸ் கிடையாது, எத்தனை வாட்டி வேணால் எழுதிக்கலாம். About NRA பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தி சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். தேர் வில் பி a chairman, rank of secretary of government of India. எஸ்எஸ்சி ஆர்ஆர் லைக் எஸ்எஸ்சி எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் யூபிஎஸ்சி வரக்கூடிய அந்த பர்சனல் அண்ட் கிரிவன்சஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். கிட்டத்தட்ட 1500 crore வாஸ் அலாட்டட் ஃபார் திஸ். 3 years ஒரு வாட்டி இதுக்கான அலாட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அலாட்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் நீட்ஸ் எடுத்துக்கிட்டே அட் ப்ரெசென்ட் கேண்டிடேட் சீக்கிங் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ் லைக் நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் தவிர்க்கப்படுது. எஃபிஷியன்சி இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம், நோ நீட் டு எக்ஸ்பிளைன். அட்வான்டேஜஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், ரிமோட் ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய சென்டர்ஸ் வைக்க போகிறாங்களாம். ஆல் ஓவர் இந்தியா 1000க்கு மேலே சென்டர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்களா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் there will be a center, so no problem from the rural area people. Then staff selection commission பொறுத்த வரைக்கும் it was created in 1975. same group B and group C examinations conduct பண்ணுறாங்க, headquarters in Delhi. And then Institute of Banking and Personal உங்களுக்கு தெரியும், it was also registered under the Society Act. பப்ளிக் ட்ரஸ்ட் இது பேங்கிங் எக்ஸாமினேஷனுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் ஃபோர்த் வந்து இஷ்யூஸ் ரிலேட்டட் டு மினிமம் வேஜஸ். இப்போ மினிமம் வேஜஸ் வந்து நம்ம ரீசெண்டாக டிராஃப்ட் பண்ணி இன்னும் பாஸ் பண்ணப்படலை டிராஃப்ட் கோட் ஆன் வேஜஸ் பில், அதுக்கான டிராஃப்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் கமெண்ட் ஃபார் தட். அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிக்ஸேஷன் ஆஃப் மினிமம் வேஜஸ் வந்து ரொம்ப அது கன்சிடர் பண்ணலை நிறைய பேர். இப்போ ஒரு ஃபேமிலியை எடுத்திங்கன்னா 3 அடல்ட்டு தான் கன்சிடர் பண்ணுறாங்க. எல்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டுட்டாங்க. 3 அடல்ட் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன் வில் பி கவுண்டட் அஸ் அ ஒன். அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் வந்து பார்ட்னர், அது ஒய்ஃப் ஆர் சம்படி லைக் பார்ட்னர் ஸ்பௌஸாக இருந்தாங்க அப்படின்னா 0.8
அவங்களோட கன்சம்ஷன். சில்ட்ரன்ஸ் வந்து 0.6 வச்சு 2 வச்சுருக்காங்க. அப்போ டோட்டலி 3 வந்துருச்சு. சரியா, 3 adults will be added. ஸோ இது வந்து ஃப்ளா அப்படின்னு சொல்லப்படுது. எல்டர்ஸ் ஆர் ரிஜெக்டட். எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோர் வேஜ் அப்படின்ற கொண்டு வந்துருக்கா. இட்ஸ் அ வெல்கம்டு ஒன். நான் சொல்கிறேன் ஃப்ளோர் வேஜ்னா என்னன்றது. எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர், ஃபியூவல், எலக்ட்ரிசிட்டி, சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன், மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. கிளாத்திங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவர் இயருக்கு ஒரு பர்சனுக்கு 66 meters கிளாத்திங் பர் இயர் ஃபார் அ ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் மேனுக்கு. ஹவுசிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10% மேலே அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் அர்பன் ஏரியானா 5,000 மேலே கொடுக்க வேண்டியிருக்கும். பேசிஸ் ஆஃப் ஃபிக்ஸேஷன் ஆஃப் வேஜஸ் அதுலேயும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ மந்த்லி பேசிஸில் ஃபிக்ஸேஷன் பண்ணுறது, டே பேசிஸில் ஃபிக்ஸேஷன் பண்ணுறது, மந்த்லி பேசிஸில் சேலரி வாங்குறவங்களுக்கு கரெக்டான பெனிஃபிட்டை கொடுக்காது அப்படின்றது. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டிராஃப்ட் கோட். டிராஃப்ட் கோடு அது ஃபுல்லாக ஆக்டாக பாஸ் ஆகும்போது யூ ஹேவ் டு ஸ்டடி. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அதில் லேமேனாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நோ நீட் டு கோ இன் டு டீப். லைக் ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஃப்ளோர் வேஜஸ் எடுத்து, ஃப்ளோர் வேஜஸ் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சேலரி வித்தவுட் ஆடிங் போனஸ் எக்ஸெட்ரா, அதான் ஃப்ளோர் வேஜ்ன்றது. அந்த ஃப்ளோர் வேஜ் வில் பி ஃபிக்ஸட் அஸ் அ பேஸ் லைன் வேஜ். முன்னாடி எப்படி கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்து தான் கணக்கு பண்ணுவாங்க. இப்போ ஃப்ளோர் வேஜை கணக்கு பண்ணுறாங்க. ஃப்ளோர் வேஜில் தான் இந்த கேட்டகரி வந்து மினிமம் வேஜ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு பர்சனுக்கு 10,000ன்றது மினிமம் வேஜ், அது ஃப்ளோர் வேஜ் வித்தவுட் போனஸ் லைக் அடிஷ்னல் அலோன்சஸ் எல்லாம் அதில் ஆட் ஆகாது. புரியுதா? அது இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இட் இஸ் ஆல்சோ வெல்கம் டு ஒன். தென் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், லைக் பிரசாந்த் பூஷனோட அந்த லைக் ட்வீட் வந்து மிகப்பெரிய அளவில் ஜட்ஜஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இட் கிரியேட்டட் சுப்ரீம் கோர்ட் வந்து சூமோட்டோவாக அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுவும் நான் ஏற்கனவே ரெஃபர் பண்ணாதான். திருப்பியும் இந்த கேஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கனால அகெயின் அண்ட் அகெயின் இட் இஸ் லைக் அலார்மிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ லைக் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் கேஸ் தான். டிஃபர்மேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ஸ், லைக் சுப்ரீம் கோர்ட்டை வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனோட தன்மை, அவர் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை வந்து இஸ் நாட் லைக் கேப்பபிள் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. ஸோ இட் கிரியேட்டட் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் சரி அந்த ஜட்ஜுக்கும் வந்து தலைக்குனிவை உருவாக்கியிருக்கு அப்படின்றது தான். ஸோ தே ஹேவ் டேக்கன் அஸ் அ சூமோட்டோ காக்னிசன்ஸாக எடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 121 அடிப்படையில் தே கேன் கோ ஃபார் இட். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை சூமோட்டோவை எடுத்து தண்டிக்க முடியும். இதை நீங்கள் ஹைகோர்ட்டுக்கும் ஹேவிங் த அத்தாரிட்டி. சரியா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கேட்டகரி, சிவில் கண்டெம்ட் இருக்குது, கிரிமினல் கண்டெம்ட். சிவில் கண்டெம்ட் அப்படின்னா வில்ஃபுல் டிசோபீடியன்ஸ், விச் மீன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய இன்னசென்ஸாக அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறது, கோர்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் தெரியாமல் வந்து சொல்கிறது, டிபேட்ஸில் ஏதாச்சும் தெரியாமல் பேசுகிறது, அதெல்லாம் வில்ஃபுல் கிடையாது. லைக் சிவில் கண்டெம்ட் அப்படின்னா ஃபைன் மட்டும் போட்டு விட்டுருவாங்க. லைக் ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்துட்டு விட்டுருவாங்க. ரிப்பீட் பண்ணால் ஃபைன்ஸ் வில் பி இன்கர்ட். கிரிமினல் கண்டெம்ட் அப்படின்னா கோர்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை நடக்க விடாமல் தடுக்கிற, போய் லைக் அங்கே கலாட்டா பண்ணுறது, லைக் டிஸ்டர்பிங் த கோர்ட் டைம்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறது, அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை பர்பஸ்ஃபுல்லாக எடுத்து வெளியே விடுறது, இதெல்லாமே கிரிமினல் கண்டெம்ட்டில் வரும். ஸோ தே வில் பி பனிஷ்ட் அண்டர் 6 months வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். 2000 வரைக்கும் ஃபைன்ஸ் வில் பி இன்கர்ட். ஸோ கிரிட்டிசிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட நடைமுறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்க பிரிட்டிஷுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாதுன்றதுனால அதை உருவாக்குனாங்க. இந்த ஜனநாயக நாட்டில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஆனால் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பை சொல்லும்போது அதை நமக்கு கிரிட்டிசைஸ் பண்ண ரைட்ஸ் இல்லை அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய சில தவறுகளை சுட்டி காக்க ரைட்ஸ் இல்லை அப்படின்னா இட் இஸ் அனார்கி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இட் இஸ் ஒன் வியூ தான். நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஸோ தட் இஸ் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லலை. அப்புறம் நானும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ லைக் லா கமிஷனும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 129 அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் ஷால் பி ஆக்ட் அஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அவங்ககிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸுமே இருக்கும். It will be registered for evidence too. அது மாதிரி ஆர்டிகல் 215 High Court will act as a court of record. So have to be respected. சரியா? So that's all. சுமோட்டோ உங்களுக்கு தெரியும், லைக் முன் வந்து எடுக்கிறது அந்த கேஸை, யாருமே ஃபைல் பண்ணாமல் எடுக்கிறது. ஆர்டிகல் 32 and 226 ஆல்சோ கிவிங் த ப்ரொசீஜர். அண்ட் தென் பிஏஎல்லும் அந்த கேட்டகரியில் தான் வரும். தென் 6th நியூஸ் வந்து பிரகாஷ் புராப் அப்படின்ற லைக் ஹோலி டே ஃபங்க்ஷன். அது என்னென்னா குரு கிரந்த் சாஹிப் சீக்கியர்களோட ஹோலி புக். அந்த ஹோலி புக்கோட லைக் செலிப்ரேஷன் தான் அந்த இது. அவங்க அதை எவ்ரி இயர் தே ஆர் செலிப்ரேட்டிங் August 19, 2020. அது உருவாக்கப்பட்ட நாளுக்கு அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து அதை உருவாக்கப்பட்டு எழுதப்பட்டு அது திருப்பி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க.
அது ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணப்பட்ட டைம் எங்கன்னா கோல்டன் டெம்பிள் ஹர்மேந்தர் சாஹிப்பில் இன்ஸ்டால் பண்ணப்பட்ட டேட்டில் இருந்தால் அந்த டேட் வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருது. ஸோ பிரைம் மினிஸ்டர் அதுக்கு க்ரீட் பண்ணியிருக்கா. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். பட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கேட்டகரியில் யூ ஹவ் டு நோ திஸ். Sacred scripture of Sikhism religion, அவங்க கிட்டத்தட்ட 6000 hymns were there. அது பல மொழிகளில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ். சரியா, நீங்கள் அதர் ரிலீஜியன் புக்ஸ் எடுத்தீங்கன்னா அதான் ஒரு மொழியில் இருக்கும். இது வந்து அரபிக்கில் இருக்குது. ஒரு புக்குக்குள்ளாடியே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் இருக்குது. சரியா, கம்பைல்டு பை 5th Sikh குரு, தட் இஸ் அர்ஜன். அதுக்கு பிறகு அவர் எதை வச்சு கம்பைல் பண்ணாருன்னா அதுக்கு முன்னாடி இருந்த குரு ஞானக், தட் இஸ் த ஃபர்ஸ்ட். அண்ட் தென் அகண்ட், அண்ட் தென் அமர்தாஸ், ராம்தாஸ் அவங்களோட ஹைம்ஸை தான் அதை கம்பைன் பண்ணியிருக்கேன். இப்போ லைக் லாஸ்ட் குரு கோவிந்த் சிங் வந்து குரு தேஜ் பகதூரோட பாடல்கள் அதில் ஆட் பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. சரியா, ஸோ இட் வாஸ் ரிட்டன் இன் பஞ்சாபி ஆர் ஹிந்தி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. தென் 7th நியூஸ் வந்து டிஜிட்டல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இட் வாஸ் ரிலீஸ் பை சர்ஃப் ஷார்க் அப்படின்ற லைக் ப்ரைவசி சொல்யூஷன் ப்ரொவைடர் தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஆன்லைன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து மெயின்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அண்ட் இப்போ கோவிட்-19 சுச்சுவேஷனில் வி ஆர் லைக் டிஜிட்டல் டிவைடில் வி ஆர் கோயிங் டு ஆன்லைன். அப்போது இதை நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும். இந்தியாவோட லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 85 கண்ட்ரியில் வி ஆர் இன் 57 கண்ட்ரி கேட்டகரியில் இருக்கும். சரியா, அப்போ எவ்வளோ பூவராக நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நினச்சிக்கோங்க டிஜிட்டலில். சரியா, கம்பேரிங் டு அதர் கண்ட்ரிஸ். ஸோ கவரேஜ் எடுத்திங்கன்னா குளோபல் இந்த ரிசர்ச்சை பொறுத்தவரை 85 கண்ட்ரீஸில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 81 பாப்புலேஷன் கிட்ட இந்த சர்வே எடுத்திருக்காங்க. இது என்ன அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த கேட்டகரி தான். இன்டர்நெட் அஃபோர்டபிலிட்டி, இன்டர்நெட் குவாலிட்டி, எலக்ட்ரானிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ், எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி அப்படின்ற கேட்டகரியில் எடுக்கப்பட்டிருக்கு. எந்த கண்ட்ரியெல்லாம் ஜிடிபி அதிகமாக இருக்கோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வெல் பர்ஃபார்மிங்காக இருக்குது. அதில் சில கண்ட்ரிஸ் பஹ்ரைன், குவைத் அண்ட் சவுதி அரேபியா தே ஆர் நாட் பர்ஃபார்மிங் வெல். டு லைக் சிட்டிசன்ஸுக்கு டிஜிட்டல் ஆக்சஸ் கொடுக்குறதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாஸ் நாட் குட் அப்படின்றாங்க. ரொம்ப புவராக இருக்கக்கூடிய கண்ட்ரி, புவர்னா சவுதி போன்ற கண்ட்ரிஸை விட கம்பேரிங் தோஸ் கண்ட்ரிஸ் அதை விட கொஞ்சம் ஜிடிபியில் கம்மியாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸான அசர்பைஜான், பல்கேரியா, சைனா, குரேஷியா, கிரீஸ் போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் தே ஆர் பர்ஃபார்மிங் வெல், டாப் கேட்டகரியில் வராங்க. இந்தியா, யூ பீப்புள் நோ, ஐ ஹவ் டோல்ட் யூ பீப்புள், வி ஆர் இன் 57th rank. சரியா, 7 out of 10 countries from the Europe area. Denmark is the leading one. Scandinavian countries are excellent. ஏஷியாவில் ஜப்பான், அமெரிக்கன் காண்டினென்ட்டில் தட் இஸ் நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட், சவுத் அமெரிக்கா சேர்த்து கனடா இஸ் த லீடிங் ஒன். ஆஃப்ரிக்காவில் சவுத் ஆஃப்ரிக்கா, அண்ட் தென் ஓஷியானாவில் நியூசிலாண்ட் இஸ் த பெட்டர் கண்ட்ரி. இந்தியா இந்த 57th rank. இன்டர்நெட் அஃபோர்டபிலிட்டி வாங்குறதுல ஃப்ரீயாக கொடுத்ததுக்கப்புறம் 9th பிளேஸில் தான் இருக்கும். தென் இன்டர்நெட் குவாலிட்டி 78th பிளேஸ். குவாலிட்டி தட் இஸ் 4G ப்ராப்பராக இன்னும் வரலன்றது அதான் இது சொல்லுது. அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வி ஆர் இன் 79th பிளேஸ். 85ல் 81ல். எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி தட் இஸ் ப்ரைவசியை திருடுறது, நிறைய டாக்குமெண்ட்ஸ் நமக்கு திருடப்படுது இல்லையா, அதில் வி ஆர் இன் செக்யூரிட்டி இல்லை 57th பிளேஸில். கவர்மெண்ட்டில் 15th பிளேஸ். ஸோ அதில் மட்டும்தான் நம்ம முன்னேறி இருக்கோம். அதுலேயும் இன்டர்நெட் அஃபோர்டபிலிட்டி பிகாஸ் ஆஃப் ஜியோ. சரியா, ஸோ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் வி ஆர் லைக் கண்டக்ட் இ-கிராந்தி, நேஷனல் இ-கவர்னன்ஸ் பாலிசி மூலமாக ஆஃபீஸர்ஸ் எல்லாமே டிஜிட்டல் கனெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஜிலாக்கர் மூலமாக நமக்கு சிட்டிசன்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். சேஃப்கார்ட் பண்ணி வைக்கிறது, அது லேண்ட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், அக்ரிமெண்ட்ஸாக இருக்கலாம், டிஜிலாக்கரில் சேவ் பண்ணுற. பி-மேப் மூலமாக இன்றைக்கி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அப்புறம் பிரதான் மந்திரி கிராமீன் டிஜிட்டல் சக்ஸ்ரா ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் லிட்ரேட் பண்ணுறது பீப்புளை, கிராமங்களில் இருக்கக்கூடிய பீப்புளை டிஜிட்டல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பாரத் நெட் ப்ரோக்ராம் மூலமாக வி ஆர் ப்ரொவைடிங் டிஜிட்டல் ஆக்சஸ் டு எவ்ரி ஒன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஹோப் யூ பீப்புள் காட் இட். நவ் த டைம் ஃபார் தி MCQ. Daily current affairs MCQ 20th August 2020. First question. Which of the following statements are correct about PM CARES Fund? Statement number 1, it transfer from the PM CARES Fund to the National Disaster Response Fund. Statement number 2, the PM CARES Fund is a charitable trust registered under the Society Act 1908. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 2, consider the following statements about National Digital Health Blueprint. Statement number 1, National Digital Health Blueprint is an extension of National
Health Policy 2017. Statement number 2, it also aims to deploy cloud computing in leveraging health records. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 3, which of the following statements are correct about Comptroller Auditor General? Statement number 1, under the Government of India Act 1909, the Auditor General became independent to the government as statutory backing was given for the position. Statement number 2, according to the 6th schedule, the accounts of the district council or regional council should be kept in such form as CAG with the approval of president are prescribed. So options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 4, consider the following statement about reservation based on place of birth. Statement number 1, Article 16 Class 3 allows for making provisions in government appointments with respect to place of birth. Statement number 2, in Jammu and Kashmir, government jobs are reserved for domiciles. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 5, consider the following statements. Statement number 1, D.P. Joshi versus Madhya Bharat case 1955 has held domicile reservation especially in educational institutions as constitutional. Statement number 2, Kailash Chand Sharma versus State of Rajasthan case 2002, the Supreme Court ruled that residents, be it within a state, district or any other area, cannot be a basis of preferential reservation or treatment. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 6, which of the following statements are correct about the microprocessor development program? Statement number 1, CDAC is the premier R&D organization of MIT for carrying out R&D in IT, electronics and associated areas. Statement number 2, Shakti and Vega are the two microprocessors developed under the program. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 7, consider the following statements. Statement number 1, only 21% of all employment in India is in the form of salaried employment. Statement number 2, this category of employment accounted for about 32% of the total employment, but it suffered 75% of the hit in April 2020. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 8, which of the following statements are correct about the electromagnetic interference? Statement number 1, electromagnetic interference is an electromagnetic emission that causes a disturbance in another piece of electrical equipment. Statement number 2, electromagnetic interference can be attributed to a wide span of electromagnetic spectrum, include satellite and microwave frequencies. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 9, consider the following statement about Lingaraj temple. Statement number 1, the temple is believed to be built by the kings from the Chalukya dynasty. Statement number 2, Lingaraja temple is a temple dedicated to Shiva and is one of the oldest temples. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 10, with reference to Swadeshi microprocessors challenge, consider the following statement. Statement number 1, DRDO have developed two microprocessors named Shakti 32-bit and Vega 64-bit using open source architecture under the aegis of microprocessor development program of MIT. Statement number 2, Swadeshi microprocessor challenge, innovate solution for Atmanirbhar Bharat seeks to invite innovators, startups and students to use these microprocessors to develop various technological products. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So that's all about today's current affairs, students. Hope you people answered. Thanks a lot for joining with us.